எது எப்படியோங்க, பங்களாதேஷ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது. பாகிஸ்தானோட மண்ணுல பங்களாதேஷ் சிறப்பா விளையாண்டு டெஸ்ட் தொடரை கைப்பற்றதுனால இந்திய மண்ணிலையும் அவங்க சிறப்பா விளையாடுவாங்க. சிறப்பா விளையாண்டு இந்திய வீரர்களை சொற்ப ரன்களுக்கு சுருட்டி முதல் போட்டியை வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற முனைப்போடு தான் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனா தமிழக வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் ஏற்கனவே உள்ளூர் போட்டிகளில் சிறப்பா விளையாண்டு நல்ல ஃபார்ம்ல இருந்ததுனால பங்களாதேஷ் பவுலர்களை கதற விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய வீரர்கள் பங்களாதேஷ் பவுலர்களுக்கு எதிராக சொற்ப ரன்கள்ல அவுட் ஆனப்ப ரவிச்சந்திர அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் தான் சிறப்பாக பேட்டிங் செஞ்சு இந்திய அணியோடைய மானத்தை காப்பாத்தினாங்க அப்படியே சொல்லலாம். அதே போல பவுலிங்லையும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ரவிச்சந்திர அஸ்வின் 6 விக்கெட்டை எடுத்து பங்களாதேஷ சொற்ப ரன்களுக்கு சுருட்டியும் இருந்தாரு. இதனால இந்தியா பாத்தீங்கன்னா 280 ரன்கள் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றது. இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ தற்போது அறிவித்திருக்கிறது. அதே 15 பேர் கொண்ட அணிதான் அறிவிக்கப்பட்டும் இருக்கிறது. எந்த ஒரு மாற்றமும் செய்யவே இல்லை. இருந்தாலும் பிளேயிங் 11ல ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சில மாற்றங்களை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு வீரர் பேட்டிங்ல சிறப்பா விளையாடல அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஒரு நட்சத்திர பவுலர் அடுத்தடுத்த தொடர்கள்ல இந்திய அணிக்கு வேண்டும் அப்படிங்கிறதுனாலையும் பவுலிங்ல ரவிச்சந்திர அஸ்வின் மிக சிறப்பா இருக்கிற காரணத்தினால அந்த ஒரு நட்சத்திர பவுலரை உட்கார வைக்கலாம் அப்படின்னும் ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காங்களாம். அதன் காரணமா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில பிளேயிங் 11 அணில இந்த 2 வீரர்களை பெஞ்சில உட்கார வைக்க போறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா KL ராகுல். முதல் டெஸ்ட்ல ரொம்பவே மந்தமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாரு. அவருடைய டெஸ்ட் சராசரி பார்த்தீங்கன்னா இருக்க ரொம்பவே குறைவாக வந்து கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஓய்வு வழங்கப்பட்டு அவருக்கு பதிலாக டெஸ்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சர்ஃப்ராஸ் கானை உள்ள கொண்டு வர ரோஹித் சர்மா முடிவெடுத்தும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பவுலரான பும்ராவிற்கு ஓய்வு வழங்கப்பட்டு அவருக்கு பதிலாக யாஸ் தயால உள்ள கொண்டுட்டு வர ரோஹித் சர்மா முடிவெடுத்தும் இருக்காராம். இந்த 2 வீரர்கள் தான் பிளேயிங் 11ல மாற்றம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷ்க்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான பிளேயிங் 11 அணி ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட், அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, ஆகாஷ்தீப், யாஸ் தயால், முகமது சிராஜ் இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் பங்களாதேஷ்க்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில விளையாட போறாங்க.